ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏர் ஷோ பார்க்கறதுக்காக நாங்கள் மெரினா பீச் வந்திருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது 10 மணி, ஆனால் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் டிராஃபிக்கால் லேட்டாக வந்தோம். மக்கள் எங்களை போலே வராங்க பாருங்கள். ஸோ நாங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நான் ஒய்ஃபு, பையன், நான். ஸோ இதில் பங்கேற்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கிளம்பி நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வர மாட்டேன்னு ஸ்டார்ட் பண்ணதுனால வழியிலே பார்த்துட்டு வரோம், வீடியோ போயிட்டு பார்த்துட்டு. ஸோ மேலே ஃப்ளைட் ஒன்று போகுது, ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டு. குரூப்பாக கொஞ்சம் போகுது, ஹெலிகாப்டர்ஸ் வருது. ஸோ இதை பார்க்குற ஒரு ஆர்வத்தோடு எல்லாம் உள்ளே வந்துட்டோம் பீச்சுக்குள்ளே. ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நீங்களும் சென்னையில் இருந்தால் பார்த்துருப்பீங்க, வெளி ஊரில் இருந்தீங்க பார்க்குறதுக்கு கஷ்டம்தான். பட் நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நேரில் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த ஆர்வத்தோடு வந்துட்டோம். மக்கள் கூட்டம், நிறைய கூட்டம். ஜல்லிக்கட்டு திரும்பி பார்த்த மாதிரி ஒரு கூட்டம். அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்தப்போ எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். ரொம்ப மெரினா பீச்சில் மண்ணே தெரியல. மக்கள் தலையும் கொடையும் தான் தெரிஞ்சுது. கலர் கலர் கொடையாக வச்சுருந்தாங்க ஜனங்கள். வெயிலில் முடியல ஜனங்களை எல்லாம் கொடை எடுத்ததுனால ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்லா சிறப்பாக பண்ணாங்க. கொஞ்சம் ப்ரோக்ராம் கரெக்டாக பண்ணி மக்கள் போகிற வர வழிகளை கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெரிய ஃப்ளைட்டு போகிறது பாருங்கள், ஒரு அம்மா பின்னாடி பசங்க போகிற மாதிரி, ஒரு ஆட்டு பின்னாடி குட்டிங்க போகிற மாதிரி ஒரு சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா, வரும்போது ஒரு ஆர்வத்தில் வந்துட்டோம். போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி கிடைக்கல. காசு கொடுத்து வாங்கினோட அந்த பாட்டில் கிடைக்கல. தண்ணி இல்லாமல் வெயிலில் ரொம்ப குழந்தைங்கள்லாம் மயக்க வர மாதிரி ஆகிட்டாங்க. பெரியவங்க வயசானவங்களும் கொஞ்சம் மயக்க வர மாதிரி ஆகிட்டாங்க. ஏங்க 30 வயசு 40 வயசு பசங்களே மயக்கமாகி போகிறாங்க, இளைஞர்களே. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இதுக்கான அதிகாரிகள் வந்து இதை கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டான வழியில் 2-3 வழியாக திருப்பி ஜனங்களை எந்தெந்த பக்கம் வராங்களோ அதை அப்படியே ஆல்டர்னேட் வழிஸாக திருப்பி விட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ ஒரு நெரிசல் ஏற்பட்டுருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ அதிகாரிகளும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ நான் குறை சொல்கிறதாக சொல்லலை, கொஞ்சம் இந்த மாதிரி மக்கள் சேரும்போது தேவையில்லாத வந்து சந்தோஷமாக வரவங்க துக்கத்தோடு போகிற மாதிரி சுச்சுவேஷன். அவங்க மயங்கி விழுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள் ஏற்பட அளவுக்கு கூட ஆபத்து இருக்குது. ஸோ ஃபர்தராக இது மாதிரிலாம் பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும்னு எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவும் கேட்குறோம். இதெல்லாம் நேரில் பார்க்க கொடுத்து வச்சுருந்தோம். 25 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ நியூஸ்லாம் இல்லை, அதனால் இது நடக்குதுன்றது தெரியல, நான் போய் பார்க்கல. இப்போ இந்த வாட்டி பார்க்குறோம். அந்தளவுக்கு நியூஸ் தெரிஞ்சதுனால நம்மள மாதிரி நிறைய ஜனங்களும் வந்து பார்த்தாங்க. ஸோ மக்கள் கூட்டத்தின் நடுவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடந்தது. நான் நியூஸில் பார்த்தேன், இது ஒரு இவ்வளோ மக்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஷோன்றது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் பதிவாயிருக்குதுன்றது கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்குன்றது தெரியும் ஃபியூச்சரில். பாருங்க, நம்ம ஜட்ஜ் ஸோ எங்களால் முடிஞ்சதை கவர் பண்ணி போட்டிருக்கோம். நாங்கள் கலந்துக்கிட்டோன்றது தெரியணும். இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரோடு. ஸோ நாங்கள் வந்திருக்கோம், வீட்டுக்கு திரும்புகிறோம். மதியானம் 1 மணிக்கு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 7 மணி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.